திருமண பந்தம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு பந்தம். ஏன் அப்படிப்பட்ட ஒரு பந்தம் இவ்வளவு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா புரிதல் இல்லை. என்ன புரிதல்? இந்த 4 காரணம் தான். தேவை, அளவு, தன்மை, காலம். என்னது? கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவன் அறிவால் யோசிப்பார், மனைவி உணர்வால் இரவலர். அவர் அம்மா பசிக்குதுன்னு கேட்குறாங்க. உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க? உள்ள ஓட பார்க்குறாங்க. இவர் சொல்றாரு, என்ன ஓடுற? எதுக்கு ஓடுற? இப்போ அவன் டெய்லி தான் வரான், கையங்காலம் நல்லா தானே இருக்கு, இப்போ என்ன? இப்போ ஒன்றும் இரு, உட்கார், கம்முன்னு உட்கார். நான் அந்த அம்மாவுக்கு அது தேவையா தெரியுது. அவருக்கு கொடுக்கணும் என்பது அம்மாவுக்கு தேவையா தெரியுது. ஆனால் இவருக்கு அது தேவையற்றதாக தெரிகிறது. பாருங்க, தேவை எது தேவை எது தேவையற்றது என்பதில் இருவருக்கும் இடையே பிணக்கு. 2வது அளவு. சரி போய் போடு போ அப்படின்னு இப்போ இவர் சொல்லிட்டாரு. உணவு தட்டு நிறைய கொண்டு பார்க்குறாரு. போடலாம், ஆனால் இவ்வளவா போடுறது? ஒரு அளவு இல்லையா? அளவில் அளவு பார்த்துட்டாரா? சாப்பாடை தொட்டு பார்க்குறா, சுடசாதம். சுடசாதம். அவர் சொல்கிறாரு, ஏம்மா சுடசாதம் போடுவியா? ஏன் மத்தியானம் வடித்த சாதம் மீதி இருந்ததே, ஏன் அதை போட்டா என்ன? ஏன் தண்ணி ஊற்றி வச்சல? ஏன் பழையதை போட என்ன? சுடசாதம் என்ன போடுறது? தன்மை, அதனுடைய குவாலிட்டியை பார்க்குறாரு. அந்த அம்மாவுக்கு சுடசாதம் போடணும்னு தோணுது, ஆனால் இவருக்கு ஏன் சுடசாதம் தான் போடணுமா? இப்போ மற்ற இடங்களில் நமக்கு எப்படி வரும்? இப்போ ஒரு பொருள் வாங்க போவோம், நம்ம ஒரு கம்பெனி சொல்லுவோம், பெண்கள் ஒரு கம்பெனி சொல்லுவாங்க, ஆண்கள் வேற ஒன்று சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுற குடும்பம்லாம் இருக்கு. அடுத்தது காலம். அம்மா போட்டுட்டாங்களா, போட போகிறாங்க. அப்பா அவர் சொல்கிறாரு, அதாவது வர டைமுன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று இன்றைக்கே போடணுன்னு ஒன்று அவசியமும் கிடையாது, அவன் கேட்டவொன்னு ஓடணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அந்த அம்மாவுக்கு உடனே செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது அவருடைய தேவையை. ஆனால் அவருக்கு அது பெரிதாக தெரியவில்லை. இந்த 4ஐ வைத்துதான் கணவன் மனைவி இடையே பிணக்கு எழுகிறது.